கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். நாம் இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தின் 3வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். யாருக்குள் சந்தோஷப்பட வேண்டும்? கர்த்தருக்குள். பவுல் எதற்காக வருத்தப்படவில்லை? எழுதினவைகளையே எழுதுவதற்கு. பவுல் எழுதினவைகளையே எழுதுவது பிலிப்பியருக்கு எப்படி இருக்கும்? நலமாய். எவைகளுக்கு பிலிப்பியர் எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? நாய்களுக்கு. எப்படிப்பட்ட வேலை ஆட்களுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? பொல்லாத வேலை ஆட்களுக்கு. யாருக்கெல்லாம் பிலிப்பியர் எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? பொல்லாத வேலை ஆட்களுக்கு, சுண்ணத்துக்காரருக்கு. சுண்ணத்துக்காரர் என்பதன் அர்த்தம் என்ன? மீட்கப்பட கண்டிப்பாக விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்பவர்கள். எதின் மேல் நம்பிக்கையாய் இராதவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள்? மாம்சத்தின் மேல். எதினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள்? ஆவியினாலே. யாருக்குள் மேன்மை பாராட்டுகிறவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள்? கிறிஸ்து இயேசுவுக்குள். எதின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் தானும் வைக்கலாம் என்று பவுல் கூறினார்? மாம்சத்தின் மேல். யார் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் நம்பிக்கை வைக்கலாம் என்று பவுல் கூறினார்? வேறொருவன். எத்தனையாவது நாளில் பவுல் விருத்த சேதனம் அடைந்தார்? எட்டாம் நாளில். பவுல் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? இஸ்ரவேல் வம்சம். பவுல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? பென்யமீன் கோத்திரம். எபிரேயரில் பிறந்த எபிரெயன் யார்? பவுல். பவுல் நியாயப்பிரமாணத்தின்படி யாராயிருந்தார்? பரிசேயன். பவுல் எதின்படி சபையை துன்பப்படுத்தினார்? பக்தி வைராக்கியத்தின்படி. பக்தி வைராக்கியத்தின்படி பவுல் எதை துன்பப்படுத்தினார்? சபையை.
பவுல் எதன்படி குற்றம் சாட்டப்படாதவர்? நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி. சோதனை கேள்வி 1. யாருக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்? ஏ. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு. பி. பொல்லாத வேலையாட்களுக்கு. சி. மாயஜாலம் பண்ணுகிறவர்களுக்கு. டி. பிரதான ஆசாரியர்களுக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பவுல் எவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினார்? தனக்கு லாபமாயிருந்தவைகளை. பவுல் எதற்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணினார்? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. பவுல் யாரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டார்? கிறிஸ்துவை. பவுல் எதினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிருக்கவில்லை? நியாயப்பிரமாணத்தினால். எதனால் வருகிற நீதியை பவுல் உடையவனாயிருந்தார்? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால். பவுல் யாரால் உண்டாயிருக்கிறதான நீதியை உடையவராயிருந்தார்? தேவனால். எதன் மூலமாய் தேவனால் நீதி உண்டாயிருக்கிறது? விசுவாசம் மூலமாய். யாருக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு பவுல் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டார்? கிறிஸ்துவுக்குள். எந்த வல்லமையை அறிகிறதற்கு பவுல் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டார்? கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும். எதின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு பவுல் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டார்? கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியத்தை. பவுல் எதற்குள்ளாகும்படி எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணினார்? கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள். தான் எதற்கு தகுதியாகும்படிக்கு பவுல் எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணினார்? எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு. பவுல் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் எப்படி விட்டார்? நஷ்டமென்று. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் எப்படி எண்ணினார்? குப்பையாக. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்றும் குப்பையுமாக எண்ணின பவுல் எப்படி எண்ணவில்லை? நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன். எதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று பவுல் சொன்னார்? கிறிஸ்து இயேசுவினால் தான் எதற்காக பிடிக்கப்பட்டாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படி. பவுல் எவைகளை மறந்து இலக்கை நோக்கி தொடர்ந்தார்? பின்னானவைகளை.
பவுல் எவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடர்ந்தார்? முன்னானவைகளை. ஒன்று செய்கிறேன் என்று பவுல் செய்தது என்ன? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடினார். பின்னானவைகளை மறந்து என்பதன் அர்த்தம் என்ன? கடந்ததை மறந்து. சோதனை கேள்வி 2. ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிறவர்கள் எதன் மேல் நம்பிக்கையாயிருக்க மாட்டார்கள்? ஏ தேவனின் மேல், பி விசுவாசத்தின் மேல், சி நற்கிரியைகளின் மேல், டி மாம்சத்தின் மேல். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பவுலை அழைத்தவர் யார்? தேவன். தேவன் பவுலை யாருக்குள் அழைத்தார்? கிறிஸ்து இயேசுவுக்குள். தேவன் பவுலை அழைத்த அழைப்பின் பெயர் என்ன? பரம அழைப்பு. பவுல் எதற்காக இலக்கை நோக்கி தொடர்ந்தார்? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. நம்மில் தேறினவர்கள் யாவரும் எந்த சிந்தையாயிருக்க வேண்டும்? பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறவர்களாக. எதில் வேறே சிந்தையாயிருந்தால் தேவன் அதை வெளிப்படுத்துவார்? எந்த காரியத்திலாவது. நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரே ஒழுங்காய். நாம் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு எப்படிப்பட்ட சிந்தையாயிருக்க வேண்டும்? ஒரே சிந்தையாய். ஒரே டேஷ் நடந்து கொண்டு ஒரே டேஷ் இருப்போமாக. ஒழுங்காய், சிந்தையாய். நீங்கள் என்னோட கூட பின்பற்றுங்கள் என்று கூறியவர் யார்? பவுல். எவர்களை மாதிரியாக நோக்குங்கள் என்று பவுல் கூறினார்? அப்போஸ்தலர்கள் பிலிப்பியருக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை. அப்போஸ்தலர்கள் பிலிப்பியருக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை எப்படி நோக்க வேண்டும்? மாதிரியாக. அநேகர் எப்படி நடக்கிறார்கள்? வேறு விதமாய். வேறு விதமாய் நடக்கிறவர்கள் எதற்கு பகைஞராயிருந்தார்கள்? கிறிஸ்துவின் சிலுவைக்கு. வேறு விதமாய் நடக்கிற கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்களை குறித்து பவுல் எதனோடு சொன்னார்? கண்ணீரோடு. வேறு விதமாய் நடக்கிற
கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்களுடைய முடிவு என்ன? அழிவு. வேறு விதமாய் நடக்கிற கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்களுடைய தேவன் எது? வயிறு. வேறு விதமாய் நடக்கிற கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்களுடைய மகிமை எது? அவர்களுடைய லட்சை. வேறு விதமாய் நடக்கிற கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள் எவைகளை சிந்திக்கிறார்கள்? பூமிக்கு அடுத்தவைகளை. லட்சையே என்பதன் அர்த்தம் என்ன? அவமானமே. சோதனை கேள்வி 3. பவுல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? ஏ பென்யமீன், பி யூதா, சி ரூபன், டி லேவி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில். பரலோகத்திலிருந்து யார் வர காத்திருக்கிறோம் என்று பவுல் கூறினார்? கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள இரட்சகர் யார்? கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய அற்பமான சரீரத்தை எதற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார்? தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு. கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எதற்காக நம்முடைய சரீரத்தை மறுரூபப்படுத்துவார்? எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக. கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எதின்படி நம்முடைய சரீரத்தை மறுரூபப்படுத்துவார்? தம்முடைய வல்லமையான செயலின்படி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமேன்.